அனைவருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி காய் சோறு ரெடியாகுது பாருங்கள். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டுட்டாங்க, பட்டை பிரியாணி செலவெல்லாம் போட்டாங்க. நெய்யா? நெய் இஞ்சி பூண்டு பேஸ்டாக்கா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா வணங்கி வருது. போய் பால் காரணத்துக்கு வந்து தான் நீ புளிகளுக்கு ரெடி பண்ண முடியும். அப்படின்னா இப்போ ஒன்றுமே இருக்காது, எல்லாம் பூண்டு முடிச்சுட்டு என்ன அந்த யாப்பழக்கத்தில் மூடி நான் பால் கறக்கிறது ஞாபகமே இல்லை. தக்காளி தான் ஞாபகம். இப்போ ஞாபகமாக நான் தான் போய்ட்டு வந்தேன். இப்போ என்ன அறுத்து ஆயிடுச்சுன்னா என்ன அந்த கருப்பு கலர் ஏந்தில் எடுத்துக்கிறது? அது சிம்மில் வைய இந்த கொட்டுறியா? நல்லா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து வணங்கி வந்துடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தக்காளி தான் போடணும். கேஸ் பாருங்க, பயங்கர வேகமாக இருக்கு. வேகமாயிருது கொண்டா வெடிஞ்சிருமா? தக்காளி கொட்டுறாங்க. தக்காளி சொல்லுங்க. தக்காளி தக்காளி கோயிலுக்கா? கோயிலுக்கா ஒன்றும் ஆயா வரல. ஆயா சமையல் செய்யுது. தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கி வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காய் சேர்த்துக்கலாம். ஆமாக்கா. சாமியா? சாமி பார்த்து சாமி இங்கே ஓட்டாடியும் வருதான். ஓட்டாடியும் வந்த பின்னாடி மாலை வச்சுன்னு டான்ஸ் ஆடுறீங்களா? சரி சரி, இரு நீ டான்ஸ் ஆடுறியா? அஞ்சலி குட்டி அஞ்சலி டான்ஸ் ஆடுறாளா? ஆட மாட்டாளா? சரி நீ ஆடு. நீ டான்ஸ் ஆடின்னு போகலாமா? சாமி அடிச்சுன்னு அப்படியே கோயிலில் வரைக்கும் போகலாமா? சரி சின்ன. தக்காளி பார்த்தீங்கன்னா வணங்கினே இருக்குது. மகேஷுக்கு மசாலா தூள் போட்டு வந்துடுறேன். இரண்டாவது முறை தக்காளி போட்டு வணங்குது. சாமியா? ஏன்னா அது கையில் நான் கட்டி அம்மா சூப்பராகுது சூப்பராகுது. ஆஹா, யார் வச்சது மருதாணி? யார் வச்சது மருதாணி? போனா? ஆஹா, காய் போடு காய் போடு காய் போடு.
ஏன் எல்லா காயும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. உப்பு தேவையான அளவு உப்பு போடுது. இப்போ காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணங்கி வர்றதுக்காக கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்து காய் வணங்கின பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி முடியாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ பச்சை பட்டாணி எல்லாமே போட்டாச்சு. ஊற வச்ச பச்சை பட்டாணி எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பண்ணு தான் போடணும். பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே கட்டியாச்சு. அப்புறமேட்டுக்கு பண்ணு எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்த பின்னாடி அரிசி போட்டுக்கலாம். சூப்பராக பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டுட்டு எலுமிச்சை போல சாறு பண்ணி விட்டாச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தம் போடுறது தான். தம் போட்டு எனக்குன்னா சரி வெஜிடபிள் பிரியாணி ரெடி. உதய கிருஷ்ணா அசல் நெய் வந்து போட்டுருக்கேன். சாமி விட்டு போ, நெய் இதே மாதிரிக்கும். இப்போ கிளறுப்பேன் அடிப்படி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள் பிரியாணி பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா காய், பன்னு இது எல்லாமே போட்டுருக்குது பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு பாருங்க. வெந்துட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு. தம் போடும் போது எடுக்க முடியல. அப்படி பாருங்க. எல்லாமே காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. காய், ரைஸ் எல்லாம் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.